பைக்கில் காதலியோடு சென்ற கடைசி பயணம். விபத்தில் காதலி பலியான நிலையில் காதலனும் உயிரை விட்ட சோகம். உங்க மகக்கூடையே நானும் போறேன். காதலியின் பெற்றோரிடம் கடைசியாக பேசிய காதலன். சாலையில் கொடூரமான முறையில் சிதைந்து கிடந்த காதலனின் உடலை பார்த்து பதறிய மக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பொறியியல் கல்லூரியில் BE 3ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவர் 20 வயதான யோகேஸ்வரன். மதுராந்தகம் அடுத்த கம்மாளம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த அதே கல்லூரியில் BE 3ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி 20 வயதான சபரீனா மதுராந்தகம் அடுத்த குட்லூர் கிராமத்தை சேர்ந்தவர். ஒரே வகுப்பில் இருவரும் படித்து வந்த நிலையில் ஒன்றாக பழகி வந்த அவர்கள் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி விடுமுறை தினத்தை முன்னிட்டு மோட்டார் சைக்கிளில் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி ECR சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த காதலர்கள் மாமல்லபுரத்தை கடக்கும் போது எதிரே வந்த மணல் லாரி மோதியதால் காதலர்கள் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழ, அதனைத் தொடர்ந்து வந்த பேருந்து காதலி உடல் மீது ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். படுகாயமடைந்திருந்த காதலன் இந்த துக்கம் தாளாமல் காதலியின் பெற்றோருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். உங்கள் மகளை நான் காதலித்து வந்தேன். இன்று மாமல்லபுரம் வரும்போது பைக் விபத்தில் உங்கள் மகள் மட்டும் இறந்து விட்டார். உங்கள் மகளை பிரிந்து என்னால் வாழ முடியாது, உயிரை மாய்த்து கொள்வதாக கூறிவிட்டு அலைபேசியின் தொடர்பை துண்டிக்க, அடுத்த நொடி அவரும் உயிரை மாய்த்து கொண்டார். இருவரது உடல்களையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு வந்த இரு வீட்டு பெற்றோரும் கதறி துடித்தது காண்போரை பதறச் செய்தது. காதல் ஜோடியின் உயிரிழப்பு சம்பவம் வலைதளத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத இருளாத விடியாத நாடும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம